தலைவர் அன்பிற்குரிய சகோதரி சுனிதா அகஸ்டஸ் அவர்களே, இந்த கடற்கரை இலக்கிய வட்டத்தினுடைய பிறகளாக இருந்து பல்வேறு என் தேநீர் இடைவேளை என்கிற அருமையான இந்த புத்தகத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற ரோட்டரி கிளப்பினுடைய தலைவர். நான் ஒரு தேநீர் பிடிக்கும், தேநீர் எல்லாருக்கும் பிடிக்கும், சிலருக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7லிருந்து 8 டீ குடிக்கும். காலையில் எழுந்தோட வீட்டில் ஒரு டீ, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னால் ஜங்ஷனில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். 10:30 மணிக்கு வீட்டு பக்கத்தில் தான் ஸ்கூலு, அதனால வீட்டம்மா கிளாஸில் கொண்டு காஃபி வச்சுட்டு போவாங்க, அதை குடிப்பேன். ஈவினிங் வந்த உடனே வீட்டில் டீ உண்டு. ரிட்டன் வெளியே வந்ததுன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 டீ குடிச்சுவேன். இப்படிப்பட்ட ஆள் தான். அதற்கு பிறகு இப்போ ஒரு 2 ஆண்டுகளாக கொஞ்சம் டயட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனால மாலையில் ஒரே ஒரு தேநீர், அதிகபட்சம் 2 அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். அதனால எனக்கு அந்த தேநீர் இடைவேளை அப்படிங்கிறது அப்படியே மனசுக்குள்ள கனெக்ட் ஆகி போச்சு. ஆனால் இங்கே வாழ்த்து வைக்கிறத கூப்பிடுவாங்க, நான் இங்கே பேச வேண்டிய வச்சுக்கோ அன்னைக்கு நினைக்கவில்லை. இப்போ 2 வாரத்துக்கு தான் திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஒரு நாள் நீங்கள் எங்களுடைய புத்தகத்துக்கு ஒரு வாழ்த்துறை வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு உடனே அது கனெக்ட் ஆச்சு. ஓகே, அந்த புத்தகத்தை நம்ம விரும்புறதுனால இன்னும் தெரியல, அந்த வைப்ரேஷன் தான் அங்கே போய் நம்மளை புத்தகம் வந்திருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அந்த தேநீர் அப்படிங்கிறது அவங்க விஜய் அவங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா போயிடுச்சு. அது ஒரு உணவு அல்லது ஒரு குடிக்கிற அறந்து ஒரு பானம் என்பதை தாண்டி பல பேருடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் கூட செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அந்த தேநீர் பல நேரங்களில் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை மாற்றுகிறது கிடையாது. அதில் நாங்கள் குடிக்கிற தேநீர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க குடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. யாரும் லெமன் டீ குடிச்சிருக்கீங்க? லெமன் டீ யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும், பெரும்பாலும் குடிப்பீங்க. ஆனா நீங்க தான் குடி சொன்னாங்க லெமன் டீ நாங்கள் குடிக்கிறோம். அதுதான் எனக்கும் வித்தியாசம். என்ன அப்படின்னா, அது நாங்கள் 4 பேர் ஒரு 3 கடை ஸ்பெஷலாக வச்சிருக்கோம். அந்த கடையில் மட்டும் தான் டீ குடிக்க போவோம். அங்கே எப்போ சரியாக அப்போ கடை பார்க்கணும். எங்களுக்கு இந்த லெமன் டீ எப்படி வேணும் அப்படின்னா, சீனி போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு பிழிஞ்சு அந்த காயை அந்த துண்டு அப்படியே உள்ள போட்டுடணும். அது கூட கொஞ்சம் இஞ்சி சாறு சேர்க்கணும். அப்புறம் வெந்நீர் ஊற்றி அதை நல்லா கலக்கிக்கிட்டு அதில் அந்த மீட்டு புதினா 2 இலையும் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு அந்த சீனியெல்லாம் கரைஞ்ச பிறகு அந்த எலுமிச்சை துண்டு அப்படி மறந்துருக்கணும். அதுக்கு மேலே அந்த கப்பில் இவ்வளோ தான் இருக்கணும். இந்த அளவுக்கு அந்த டிகாஷன் அப்படி மிதந்துருக்கணும்.